வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பழைய கஞ்சி தான். பழைய கஞ்சி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கருவாடு தொக்குலாம் வச்சுருக்கோம். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சுருக்கோம். கருவாட்டு குழம்பு, தயிர் இருக்குது, ப்ளஸ் துவையல். இதுக்கு முன்னாடி துவையல் நம்ம போட்டதில்லை. பழைய கஞ்சிக்கு துவையல் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். என்ன துவையல்னா பொரிக்கடலை, அது என்னது பொட்டுக்கடலையா, பொட்டுக்கடலை துவையல். அப்புறம் பச்சை மிளகா கீரி போட்டு நல்லா உப்புலாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோம். ப்ளஸ் பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் போதுமா? பச்சையாக தானே இருக்குது, வதக்காமல், அதனால் பச்சை வெங்காயம். ஓகே, வாங்க நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். தயிர் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். உயரமாக வச்சுருக்கோம்ல, ஆடுதா ரொம்ப ரொம்ப காற்றடிக்குது. உப்பு கரையாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே கல் உப்பு போட்டு கரைச்சாச்சு. ஓகே, பழைய சாப்பாடு தயிர் ஊற்றி நம்ம சாப்பிட்லாம் வாங்க. நெத்திலி கருவாடு குழம்பு. எல்லாம் போட்டுது. கதவு திறந்து விடு. பயங்கரமாக காத்திருக்குது. முன்னால் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். பழைய கஞ்சி கையில் எடுத்துக்கிறோமா, குழம்பு நமக்கு எந்த குழம்புனாலும் சரி, வீட்டில் குழம்பு இருக்கும், இப்படியே குழம்பு இது மேலே ஊற்றிட்டு அப்படியே சாப்பிடுவோம். அந்த பழைய கஞ்சிக்கும் இப்போ குழம்பும் பழைய குழம்பா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு, கத்திரிக்காய் புளி குழம்பு, துவையெல்லாம் வச்சுக்கூடாது. சைஸ் வச்சு வாங்காமல் பின்வாங்க. பழைய கஞ்சி எதுவுமே வேணாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிளகா கீரி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சா அது மட்டும் அதுவே போதும். வயிறு கன் மாதிரி ஃபுல்லாகிடும்.
குழம்பு சூப்பராக செய்யலாம். கரெக்டாக புளி ஊற்றி காரமாக சூப்பராக. இந்த மாதிரி பழைய கஞ்சி சாப்பிட்டுட்டு நம்ம எந்த வேலைனாலும் வெயிலில் தாராளமாக ஓடி ஆடி பண்ணலாம். அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு குளிச்சிருக்கும். முன்னாடி செங்கசோறு வேலை பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் பழைய கஞ்சி. வயது செம்ம ஃபுல்லு. இது தனியாக போய் சாப்பிட முடியாத, அதை நீ சாப்பிட்ரு. கருவாட்டு குழம்புனா அப்படியே தேனாக இருப்பார். அதில் போட்ட சின்ன வெங்காயமா, அதில் பூண்டு, தேங்காய்லாம் ஊற்ற. தேங்காய் ஊற்றினா வேறு டேஸ்ட் ஆகிடும். துவையில் நீ சாப்பிடு. ஓகே, நம்ம பழைய சாப்பாடு, பழைய கஞ்சி, அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் கீரி போட்டு செம்மையாக இருந்துச்சு. சின்ன வெங்காயம், அதுக்கு மேலே நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு சொல்லவே வேணாம், வயிறு தும்முன்னு ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம பொட்டுக்கடலை துவையல் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக ஒரு சாப்பாடாக முடிஞ்சிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு சட்டி பழைய கஞ்சி தரமாக உள்ள இறக்கி விட்டாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு விஷயம், இன்றைக்கி ரெசிபி வீடியோ போடல. கருவாடு குழம்பு தான் போடலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். கருவாடு குழம்பு தான் நிறைய பேர் நிறைய விதமாக போடுறாங்களே, நம்மளும் போட்டாலும் அதே மாதிரி தான் போடுவோம். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெசிபி வீடியோ போடல. அதனால் சாப்பாடு வீடியோ மட்டும்தான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. 2-3 நாளாக வியூஸும் சரியாக போக மாட்டேங்குது, தெரில. ஓகே, இந்த வீடியோ இப்போ யூஸ் போகணும்னு நம்புவோம். ஏன்னா நம்ம பழையபடி நம்ம சாப்பாடுக்கு இறங்கியிருக்கோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.